வழக்கமாக மோடி வந்து என்ன பண்ணுவாங்க, கோபேக் மோடின்னு போடுவாங்க. நேற்று எங்கே போச்சு சார்? சேகர் பாபு இப்பவும் சொல்கிறாரு, நாங்கள் வந்து முயற்சி செஞ்சால் மனசுக்குள்ளே சொல்லிட்டாங்க. மனசுக்குள்ளேயே சொல்லினாப்லையா, நாங்கள்லாம் ஒன்றா கூடி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டோம். ஒரு படத்தில் சொல்லுவோம், நாங்கள் எல்லாம் கும்பலாக போய் ஹார்ஷாக பேசிட்டு வந்துட்டோம் சார்ன்ற மாதிரி. நாங்கள் எல்லாம் கும்பலாக கூடி மனசுக்குள்ளேயே அப்படி வெளியே சவுண்டு கட்டக்கூடாதுன்னு கோபேக் மோடி. அதுவும் ஒரு தடவை செம்ம உருட்டாங்க, ஞாபகம் இருக்கா? எங்கேயோ ஒரு ஜப்பான்ல எங்கேயோ இருந்து நேராக டெல்லி போனார் சின்னவர். போய் பிரதமரை பார்த்துட்டு இங்கே செஸ் விளையாட்டுக்கோ கேலோ இண்டியாக்கோ கூப்பிட போனார். அப்போ என்னையா அந்த மாதிரி பண்ணுறீங்களா, என்ன பண்ணுறேன்னு கேட்குறேன். உறுதியாக சொல்லிட்டு வந்துட்டாப்புல, நீட்டு மட்டும் விலகு தரலன்னா தெய்வமே சிங்கமே அவ்வளோதான். இன்றைக்கு பாஜக கபலீகரம் செய்கிறார்கள். நட்பு ரீதியாக நான் சொல்லுகிறேன். என்ன வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க. நான் துணை முதல்வராக எனக்கு தகுதி இல்லையா? ஏன் முதல்வராவதற்கு எனக்கு தகுதி இல்லையா? என்னை போய் சொல்கிறாங்க. யாரை போய் கேட்கணும்? ஸ்டாலினை போய் கேளுங்க. என்னங்க நீங்கள் 27%, நாங்கள் ஒரு 18%, சேர்ந்தோம் 45%. நீங்கள் மட்டும் ஆட்சியை வச்சுக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் தகுதி இல்லையா? யார் முதல்வர்னு பாஜகக்குள்ள அதிமுகக்குள்ள குழப்பம் இருக்கா? அப்படின்னு தானே சார் ஊடகங்கள் சொல்றாங்க. ஊடகங்கள் சொல்றது நீங்க யாரையா வரீங்க? அமித்ஷா முதல் நாள் கூட்டத்திலேயே டெல்லிக்கு மோடினா தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன குழப்பம்? சார் அப்படியே இருந்தாலும் திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுல இந்த என்டிஏ கூட்டணி வலுவா இருக்கான்னு ஒரு கேள்வி. அதுக்கு நீங்கள் எடப்பாடி போகிற இடத்துல கிடைக்கிற வரவேற்பு தான் சாட்சி. நானும் கூட நினச்சேன், இவர் ஒரு பஸ் வேறு ரெடி பண்ணின்னு போகிறாரு, இந்த பஸ்ஸை சுற்றியாவது ஒரு 10 பேர் நிற்பானா, என்ன கதி ஆக போகிறாரு அவர், அப்படி தான் நினச்சேன். உண்மையிலே நினச்சேன். ஏன்னா இவர்கள் அந்தளவுக்கு பிரச்சாரம் பண்ணி வச்சுருந்தாங்க. தவழ்ந்தபாடி, வியாசர்பாடி, வாணியம்பாடி, டெட் பாடி, என்ன ஆகுதோ பாடின்னு என்ன முடியுதோ அது எல்லாமே. உதயநிதி ஸ்டாலின் கூட்டது வரவங்களாம் நீங்கள் சேரை நீங்களே எடுத்துகிட்டு போயிடலாம். கொடுக்கல, அவங்களே எடுத்துகிட்டு போய் இல்லை சொல்லிட்டாங்க. பல இடங்களில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னாங்க. இதில் தெரியாமல் எஞ்சி போயிடுவாங்கல்ல, அவன் சேரையும் பக்கத்தில் இருக்கிற எடுத்துன்னு 2 சேர் 2 சேர் லாஸ்ட்டில் இது இப்படி சொல்லி பாப்பா எங்கள் வீட்டில் 20 சேர் இருக்குது, அதே என்ன பண்ணுன்னு தெரியல, பக்கத்து வீட்டில் கேட்டால் அங்கே 15 சேர் இருக்குது. உடனே சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி வந்தீங்க. ஏன்பா நான் ஏழை விவசாயி பையன்பா, நான் சுந்தரா டிராவல்ஸ் தான் வருவேன். உங்கள் அப்பா கோடீஸ்வரர், நீ ஃப்ளைட்டில் வருவேன். உன் பஸ்ஸுலாம் சுந்தரா டிராவல்ஸ் மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் ஓடி வந்துன்னா தலைவரை மறுபடியும் இப்படியே சொல்கிறாங்க. எது போடாலும் அடிக்கிறாரு. ஒரு கட்டம் வரைக்கும் தான் மக்கள்கிட்ட அது ரீச் ஆகும். நீங்கள் அப்படி தலைவரை ஜெயிலர் கண்ணாடி போட்டு எது மப்ளர்லாம் போட்டுக்கங்க நிற்கணும். நம்ம பாட்டில் வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? ஊட்டியில் கிளைமேட் எப்படி இருக்கிறது? ஊட்டியில் கிளைமேட் குளிராக இருக்கிறது. வேறு என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறது? ஏராளமான திட்டங்கள் வைத்திருக்கிறது. Best Properties and Management. Contact 7667008999. வள்ளுவம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் பேசு நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் முத்தலீஃப் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். பிரதமர் மோடி அவர்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு 2 நாள் சுற்றுப்பயணமாக வந்து போயிருக்காரு. வந்த இடத்துல வணக்கம் சோழ மண்டலம் சொல்லிட்டு அவருடைய பேச்சை தொடங்கியிருக்காரு. மோடி அவருடைய பேச்சும் வருகையும் எத்தகைய தாக்கத்தை தமிழ்நாட்டு அரசியலில் ஏற்படுத்தியிருக்கு? நல்ல வேலை. வணக்கம் கொங்கு மண்டலன்ற மாதிரி சுற்றுறாங்க, ஞாபகம் இருக்குதா? கொங்கு மண்டலம் தனியாக அப்படி இப்படின்னு அந்த மாதிரி இல்லாமல் சோழ மண்டலம்னு. என்னென்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் சோழ மன்னர் பரம்பரை, இந்த அமைதிப்படையில் கூட சொல்லுவார், சோழர் பரம்பரையில் இன்னொரு எம்எல்ஏன்னு. அது எதுக்கு வச்சது தெரியும்னா அந்த ஷாட்டு. இவங்க தன்னை சோழர் பரம்பரைன்னு நினச்சிக்கிட்டு சொன்னதுனால அதை கிண்டல் பண்ணுறதுக்கு மணிவண்ணை வச்ச வசனம் அது. அந்த மாதிரி சோழருடைய ராஜராஜ சோழன், இப்போ ராஜேந்திர சோழன், அடுத்து ராஜேந்திர சோழன் 2 இப்படிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க. இவர்கள் இப்படியெல்லாம் நினச்சிக்கிட்டு தமிழ் நாங்கள் தான் தமிழை வாழ வைத்தவர்கள் அப்படி இப்படி எல்லாம் பேசியிருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிற சோழ மன்னர் ப்ளஸ் சோழ மண்டலம் அந்த இதை வந்து 1000 ஆண்டுகள் இதெல்லாம் பெருசாக கொண்டாடணும் பண்ணணுன்றத கோட்டை விட்டாங்க. கங்கை கொண்ட சோழபுரம்ன்றது தமிழருடைய பெருமையை பறைசாற்றும் ஒரு விஷயம். கடாரம் கொண்டான்றது அது. நீங்கள் இந்திய மன்னர்கள்லேயே கடல் கடந்து போய் வென்ற ஒரே மன்னர்னு பார்த்தீங்கன்னா இவர் தான். ராஜேந்திர சோழன் காலத்தில் தான் மிகப்பெரிய இது. சாண்டிலியனுடைய கடற்புறா படிச்சிங்கன்னா கூட தெரியும். அதில் இந்த மாதிரி இதை பற்றிலாம் இருக்கும். அதில் வர அனபாய சோழன்லாம் நிஜ கதாநாயகன். அவன் வந்து இவனுடைய அத்தை முறை வேணும் அந்த அனபாய சோழன். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண, வடநாட்டுக்கு படையெடுத்து அங்கே வெற்றி கொடி நாட்டி அங்கேருந்து கங்கை நீரை கொண்டு வந்து இங்கே கங்கை கொண்ட சோழபுரம்னு ஒரு இதை உருவாக்கி அது வந்து கிட்டத்தட்ட 170 ஆண்டுகளுக்கு மேலே சோழ மன்னர்களுடைய தலைநகராக இருந்தது. இந்த மாதிரி பெருமைக்குரிய விஷயங்கள். அதனுடைய 1924 தான் அந்த நகரம் உருவாகுது. 25 அது நடைமுறைக்கு வருது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் தஞ்சாவூர் தான் பெரியது.
அப்போ அந்த மாதிரி ஒரு இது வந்து 1000 ஆண்டு விழான்றதுலாம் தமிழ்நாடு கவர்மெண்ட் எப்படி எடுத்து பண்ணணும்? இவர்கள் வெளியே தான் பெரியாருடைய பேரன்கள் எல்லாம் பேசிக்குவாங்க. உள்ளூரில் இதெல்லாம் எடுத்து பண்ணால் சென்டிமெண்ட்டாக நமக்கு பாதிப்புன்னு. ஞாபகம் இருக்கா? இது தஞ்சை கோயிலுக்கு வந்து யாரும் போக மாட்டாங்க. ஆமா, பின்புற வாசல் வழியா தான். அதை வந்து ஏன் நீங்கள் தான் பகுத்தறிவாளர் தானே, நேராக போக வேண்டியது தானே? உங்களுக்கு தான் கோயில் மேலே நம்பிக்கையில் எதுவும் இல்லை. அதே ஒரு கட்டடக்கலையாக ஒரு இதுவாக அந்த விழாவில் கலந்துக்க வேண்டியது தானே? என்னென்னா இதில் கலந்துக்கிட்டால் அவங்களுடைய ஆட்சி போயிடும், இல்லை உயிருக்கு பிரச்சனை. அதுன்னு இந்திரா காந்தியும் எம்ஜிஆரும் 84 அதில் கலந்துக்கிட்டாங்க. 82 84 நினைக்கிறேன். அந்த ஆண்டே இந்திரா காந்தி சுடப்பட்டார். எம்ஜிஆர் உடல்நலம் பாதித்து சிகிச்சைக்கெல்லாம் போனார். அப்போது அந்த மாதிரி போனால் ஒரு அபசகுனம் அந்த இதுன்றனால இவர்கள் இப்போது இந்த மாதிரி அந்த பயம்லாம் இருக்குது. அதில் ஒன்று கூட இதாக இருக்கலாம், கங்கை கொண்ட சோழபுரத்தை நம்ம இது பண்ணால் நமக்கு ஏதாவது ஆகிடுமோன்னு யாராவது சொல்லியிருப்பாங்க. இவர்கள் எடுத்து பெருசாக பண்ணிவிட்டு பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ 2 மன்னர்களுக்கும் சிலை வைக்க போகிறேன்றாங்க. ஏன்னா சோழ மன்னர்கள்லேயே பெரிய இது யாருன்னா இவங்க 2 பேர் தான். அது முன்னாடி கரிகாலம்னா அதுக்கு முன்னாடி சங்க காலம் இருந்ததுன்னா இவர்கள் தான் 12ஆம் நூற்றாண்டு 11ஆம் நூற்றாண்டில். அப்போ அதில் வந்து இவர் கலந்துக்க வர்றாரு பண்ணுறாருன்றப்போ இவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒன்றுமே பண்ண முடியாத நிலமை. வழக்கமாக மோடி வந்து என்ன பண்ணுவாங்க, கோபேக் மோடின்னு போடுவாங்க. நேற்று எங்கே போச்சு? சார் சேகர் பாபு இப்பவும் சொல்கிறாரு, நாங்கள் வந்து முயற்சி செஞ்சால் மனசுக்குள்ளே சொல்லிட்டேன். இப்பவும் சொல்லுவோம், மனசுக்குள்ளேயே சொல்லினாப்லையா? நாங்கள்லாம் ஒன்றா கூடி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டோம். ஒரு படத்தில் சொல்லுவோம், நாங்கள் எல்லாம் கும்பலாக போய் ஆர்ஷாக பேசிட்டு வந்துட்டோம் சார்ன்ற மாதிரி. நாங்கள் எல்லாம் கும்பலாக கூடி மனசுக்குள்ளேயே அப்படி வெளியே சவுண்டு கட்டக்கூடாதுன்னு கோபேக் மோடி அப்படின்னு. அது மோடிக்கு ஹேஷ்டேக் போட்டு அந்த கூலிப்படையுடைய தலைவராக ஒருத்தர் இருப்பார் தெரியுமா, அவரை பின்னாடி பவுன்சர் மாதிரி நிற்க வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா? நேற்று ட்ரெண்ட் ஆச்சா? மோடியுடைய பவுன்சரோட இவர் பயங்கரமாக இருக்கிறார், ஹைட் அண்ட் வெயிட்டாக இவரை வச்சுக்கலாம் அப்படின்னு. அப்போ அவரே அங்கே போகும்போது எங்கேருந்து போடுவார்? அதனால் அது ஒன்றுமே ஆகலை. அப்போ இவர்களுடைய மோடி எதிர்ப்பு, இந்த எதிர்ப்பு எல்லாம் எங்கே போச்சு? இப்போது இந்த கருப்பு கொடை போய் வெள்ளை கொடை வந்துச்சு. அப்புறம் நிதி ஆயோக்கில் கலந்துக்க மாட்டேன்னு சொன்னது போய் கடைசி நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்துக்கிட்டு மோடியை தனியாக பார்த்தது. இப்போ இவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வந்தால் அந்த இடத்துல திராவிட மாடல், வீரம், பாசிச பாஜக எல்லாம் ஓரம் போயிடும். அப்படி தானே? மற்றவங்க யாராவது போய் கலந்துக்கிட்டா பேச்சுவார்த்தை நடத்தினா அவர்கள் அடிமையாகி விட்டார்கள். எடப்பாடி போய் டெல்லியில் பிரதமரை பார்த்தா பிரதமர் காலில் விழுந்தார், பாஜக அடிமைத்தனம் பண்ணுதுன்னு. இவங்க போய் பார்த்தா தமிழ்நாட்டுக்காக போகிறோம். அதுவும் ஒரு தடவை செம்ம உருட்டாங்க, ஞாபகம் இருக்கா? எங்கேயோ ஒரு ஜப்பானில் எங்கேயோ இருந்து நேராக டெல்லி போனார் சின்னவர். போய் பிரதமரை பார்த்துட்டு இங்கே செஸ் விளையாட்டுக்கோ கேலோ இண்டியாக்கோ கூப்பிட போனார். அப்போ என்னையா இந்த மாதிரி பண்ணுறீங்க? என்ன பண்ணுறேன்னு கேட்குற? உறுதியாக சொல்லிட்டு வந்துட்டாப்புல, நீட்டு மட்டும் விலகு தரலன்னா தெய்வமே சிங்கமே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டார். சொன்னாங்களே, உருட்டினாங்களே, என்ன ஆச்சு? இப்போ விலகிட்டாங்களா நீட்டை? இதெல்லாம் இவர்கள் உருட்டுகிற உருட்டு. நேற்று இது வந்து அப்பட்டமாக கோபேக் மோடி இல்லை, பெருசாக எதிரொலிக்கல. அங்கே போயிட்டு மோடி ஒலிக்கணுன்னா அவங்க ஸ்டாலின் ஒலிக்கணும் ஆரம்பிச்சிட்டாங்க. கும்பல் பெரிய கும்பலாக இருக்குது. என்னடா இது நம்ம எதிர்பார்க்காத கும்பலாக ஆகிடுச்சுன்னா அதில் அதுவும் ஒன்றும் இல்லாமல் போச்சு. அமைச்சர்கள் எல்லாரும் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, மோடி வருவது தமிழகத்திற்கே பெருமை. சேகர் பாபு சொன்னார்ல, அப்புறம் என்னத்தை கோபேக் மோடி எதை சொன்னீங்க? சேகர் பாபு சொல்லுவாருன்னு எப்போ சொல்லுவாராம்? பார்த்தீங்களா? அவர் உண்மையிலே கரெக்டான மனுஷங்க. அவர் எப்போல்லாம் தேவையோ அப்போ மட்டும் சொல்லுவார், மற்ற டைமில் ஆஃப், தேவைப்படுறப்போ ஆன், அந்த மாதிரி. இப்போ என்ன தேவை? மோடி வருவதே தமிழகத்திற்கு பெருமை கொள்கிறது மோடி வந்ததுன்னு. அவர் என்ன பண்ணுறார்? கூட்டணியில் இருக்கிற ஒரு இன்னொருத்தர் கருப்பு கொடி காட்டுவோம் மோடிக்குன்னு. யார்? செல்வ பிறந்தகை காட்டினாங்களா? சொல்லிட்டு அப்படியே இறங்கியிருப்பாங்க. இறங்கணுன்னா அப்படியே சார் வண்டி இங்கே நிற்கிது, இங்கே நிற்கிதா? சரி சரி, அடையாளப்பூர்வ போராட்டம். அவர் சனாதனத்தையும் பாஜகவையும் ஒருங்கே எதிர்ப்போம். பாஜக இருப்பதனால் மட்டுமே நான் அந்த கூட்டணிக்கு போகவில்லை. இன்றைக்கு பாஜக கபலீகரம் செய்கிறார்கள். நட்பு ரீதியாக நான் சொல்லுகிறேன். என்ன வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க. நான் துணை முதல்வராக எனக்கு தகுதி இல்லையா? ஏன் முதல்வராவதற்கு எனக்கு தகுதி இல்லையா? என்னை போய் சொல்கிறாங்க. யாரை போய் கேட்கணும்? ஸ்டாலினை போய் கேளுங்க. என்னங்க நீங்கள் 27%, நாங்கள் ஒரு 18%, சேர்ந்தோம் 45%. நீங்கள் மட்டும் ஆட்சியை வச்சுக்கிறீங்க, எங்களுக்கெல்லாம் தகுதி இல்லையா? எங்களுக்கு எதாவது கொடுங்களான்னு கேளுங்க. அப்படி கேட்டாலையும் தொத்தி விட்டீங்க அதை அர்ஜுனாவையும். அதானே கேட்டார் அவர். உங்களால் நாங்கள்னா எங்களால் நீங்கள் அப்படின்னு கேட்டார். அப்போது இவர் சொல்லிட்டு நேற்று அங்கே போய் உக்காந்துக்கிறாரு பிரதமர் இதில்.
சரி புரோட்டோகால் இந்த அந்த எம்பின்ற முறையில் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. அதான் அப்படின்னு சொல்லிக்குவாங்க. ஆனால் இன்னொன்று சொன்னார், பாஜக இருக்கும் கூட்டணியில் என்னாலும் நாங்கள் இருக்க மாட்டோம், அதிமுக இன்றைக்கி அப்படி இருக்குன்னு. 2001 அதில் பாஜக இருந்த கூட்டணியில் தானே இருந்தார். 2001 99 இவங்க போயிட்டாங்க. போனவுடனே வாஜ்பாய் ஆட்சியில் மத்தியில் இருக்காங்க. 2001 தேர்தல் நடக்குது. 96 ஆட்சிக்கு வந்தவங்க, 99 ஆட்சியில் இருக்கும்போது பாஜகவோட கூட்டணி சேர்ந்து ஆட்சியை பிடிச்சிட்டாங்க. மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆட்சியில் இருக்காங்க. அப்போது இவர் திருமாவளவன் வெளியே தான் இருக்கார், அவர் மூப்பனார்லாம் வெளியில் இருக்காங்க. இவர் ஏடிஎம்கே வந்து இவர் டிஎம்கேவை 96 டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது தமாக, மூப்பனார், ரஜினி வாய்ஸ். இதில் மூப்பனார் ஏன் காங்கிரஸ்லேருந்து உடச்சிக்கிட்டு வர்றாரு? அதிமுகவோட காங்கிரஸ் கூட்டணி போகுது, ஊழல் பண்ணி முறைகேடெல்லாம் பண்ணி இவ்வளோ இவங்கள்ட்ட மீண்டும் கூட்டணினா நான் ஒத்துக்க மாட்டேன் போ, சரி ரைட் நான் போகிறேன் அப்படின்ட்டு கட்சியே உடச்சிட்டு வெளியில் வர்றாரு. தமாக உருவாகுது. யாருக்கு எதிராக? ஜெயலலிதாவுக்கு எதிராக. தமாக திமுக சேர்ந்து 96 ஜெயிக்கிறாங்க. 99 இவர் அங்கே போயிட்டார். யார்? கலைஞர். மூப்பனார் நிலமை என்ன ஆகும்? பாஜக கிட்ட போயிட்டா. ஆனால் அந்த மூப்பனார் ஜெயலலிதா கூட கூட்டணி வச்சுக்கிறார். எந்த ஜெயலலிதாவுக்காக தமாக உருவானதோ அவங்களோட 2001 மூப்பனார் கூட்டணி வச்சு. அப்போ கேட்குறாங்க, என்னங்க ஏங்க பிஜேபி கூட இவர் போயிட்டாரு, நான் போக முடியுமா? என்னங்க நியாயம்? நான் காங்கிரஸ்காரங்க, தமாக என்ன தான் இது இருந்தாலும் நாங்களும் காங்கிரஸ் தானுங்க. பிஜேபி கூட்டணியில் கலைஞர் போகலாம், நாங்கள் போக முடியுமா? வேறு என்ன வழி இருக்குது? இந்த திமுகவை வீழ்த்தணும். நாங்கள் தான் கொண்டு வந்தோம் 96. ஆனால் இவங்களை வீழ்த்தணும். அப்போ எதிரியோடு நாங்கள் கை கோர்க்குறோம், ஜெயலலிதா கூட நாங்கள் சேர்றோம். இதை எப்படி நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க? அந்த நேரத்தில் கூடயே இருந்தவர் திருமாவளவன் சார். ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து பாவலன் வந்து ஒரு செய்தி நிறுவனத்தில் பேசுகிறப்போ அவர் சொல்லியிருந்தார், நாங்கள் வந்து கூட்டணியில் இருக்கப்போ பாஜக வேட்பாளர் எங்கெல்லாம் நிற்கிறாங்களோ அங்கெல்லாம் நாங்கள் பரப்புரைக்கே போகல, நாங்கள் இருக்கிற இடத்துலையும் பாஜக எல்லாரும் கும்பலாக போய் ஆர்ஷா பேசிட்டு வந்துட்டோம் தானே. இதை அவர் பண்ண மாட்டோம், கோச்சிக்கிறீங்க. நீங்கள் கூட்டணி இருந்தால் கும்பலாக போய் நாங்கள் வந்து எங்கேயும் அவருக்கெல்லாம் ஆதரவாக பேசலை. உங்களை யார் கேட்டால் கூட்டணிக்குள்ளே ஏன் போனீங்க? நீங்கள் தான் சனாதன எதிர்ப்பாளி, பாஜக எதிர்ப்பாளர். இன்றைக்கும் அதே மாதிரி பண்ணுங்க. ஒரு வாக்கு கூட விடலன்றாரு. சரி, உள்ளாட்டி போட்டோம். இன்றைக்கும் அதே மாதிரி பண்ணுங்க. ஏடிஎம் கூட கூட்டணி போங்க, ஒரு 10 சீட்டு தருவாங்க, மரியாதையாக தருவாங்க. பாஜக இருக்கிறத பரப்புரைக்கு போக மாட்டேன்னு சொல்லுங்கள். பாஜகவை சொல்லிட்டோம், எப்பா நீ வராதப்பா, நீ வாட்டி நீ வேலையை பாருங்க, பண்ணலாம்ல. அப்போ இப்போ மட்டும் ஏன் மாற்றி பேசுகிறாரு? பாஜக இருக்கும் கூட்டணிக்குள் திரும்பி கூட பார்க்க மாட்டோம். இப்போ 2001 பாஜக இருக்கிற கூட்டணியில் நீங்கள் வம்படியாக போனீங்களா உள்ளக? அது தப்பு இல்லை. அதனால் இந்த விஷயங்கள் எல்லாமே அன்றைக்கி என்ன சொல்லுவார், வேறு ஏதாவது ஒன்று உருட்டுவார். இப்போ மூப்பனாருக்கு ஒரு நியாயமான காரணம் இருந்ததில்ல, திமுக வீழ்த்தணும், பாஜக திமுக வீழ்த்தணும், அதனால் நாங்கள் போகிறோம். இன்றைக்கி நீங்கள் அதை தானே சொல்கிறீங்க, பாஜக இருக்கிற கட்சியை வீழ்த்தணும், அதுக்காக தான் போகணும். அப்போனா நீங்கள் அன்றைக்கி ஜெயலலிதா கிட்டலாம் போயிருக்கணும். அதனால் அன்றைக்கி ஒரு நியாயம், இன்றைக்கி ஒரு நியாயம். இதுதான் இன்றைக்கி நிலைமை. இப்போ இந்த முரண்கள் எல்லாமே திமுகக்குள்ளே இருக்கா? இவர் பாஜகவை எதிர்ப்புன்னு இவர் பேசுகிறார், அவர் பாஜக கடுப்பு கொடி காட்டுறாரு. ஆனால் திமுகவில் இருக்கிறவங்க நாங்கள் பெருமைப்படுகிறோம் அதுன்றாங்க. இதே முரணை அங்கே இருந்தால் ஊடகங்கள் அப்படி உருட்டோம். பாருங்கள், அதிமுகக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். ஒருத்தர் இப்படி சொல்கிறார், ஒருத்தர் அப்படி சொல்கிறாரு. ஆனால் இந்த முரண் பற்றி யாருமே பேசலையே. கோபேக் மோடி எங்கே போச்சுன்னு யாருமே கேட்கலையே. இன்றைக்கி என்னென்னா மோடிக்கு அப்போ ஒரு இது செல்வாக்கு வந்திருக்குன்னு அர்த்தம். கண்டிப்பா சார். இப்போ நீங்க சொன்னது போல இப்போ அதிமுக கூட்டணி பிஜேபி கூட்டணியில பல குழப்பங்கள் இருக்கு, யார் முதல்வர் அப்படின்ற ஒரு விஷயத்துல. அது வந்து மோடி தமிழகத்திற்கு வந்தா சரி செய்யப்படும்னு சொல்லப்படுது. அது வந்து நடந்ததா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. யார் முதல்வர்னு பாஜகக்குள்ள அதிமுகக்குள்ள குழப்பம் இருக்கா? அப்படின்னு தானே சார் ஊடகங்கள் சொல்றாங்க. ஊடகங்கள் சொல்றது நீங்க யாரையா வரீங்க? அமித்ஷா முதல் நாள் கூட்டத்திலேயே டெல்லிக்கு மோடினா தமிழ்நாட்டுக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன குழப்பம்? ஊடகங்கள் யார் கையில் இருக்குது? ஊடகங்கள் பெரும்பாலும் திமுக கையில் இருக்குது. ஒரு சின்ன தும்முனா கூட வேணுன்னு தும்பிட்டாரு அப்படின்னு ஏதாவது சொல்கிறது. யார் முதல்வருங்க? ஏங்க அதிமுக இருந்தாங்க முதல்வர், இல்லைன்னாங்க சந்தேகம். பார்த்தீங்களா, எடப்பாடி பேரை சொல்லலை, செங்கோட்டையன் தான் முதல்வர். செங்கோட்டையனை கொண்டு வந்து வைத்து எடப்பாடியை தூக்க போகிறாங்க, இப்படிலாம் உருட்டினாங்கல்ல. அது ஏன் யாரையா வரீங்கன்னு கேட்குறேன். யார் தான் கூட்டணி ஜெயிக்கும்? ஏங்க என்டிஏ அலைன்ஸ் தாங்க ஜெயிக்கும். பார்த்தீங்களா, பாஜக அதிமுக கூட்டணி ஆச்சுன்னு இவரே சொல்லிட்டாரு. ஏங்க என்டிஏ அலையன்ஸ் சொன்னாங்க, அதாங்க என்டிஏ அலையன்ஸ்னா என்ன? பாஜக அதிமுக கூட்டணி. அப்போ கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்லிட்டீங்க, அப்படி உருட்டுறது.
அதுக்கு இவர் மறுபடியும் விளக்கம் கொடுக்குறாரு எடப்பாடி. ஏங்க என்டிஏ அலையன்ஸ்னா பாஜக அதிமுக கூட்டணி, மொத்த கூட்டணி, எல்லா கட்சியும் இருக்க கூட்டணி ஜெயிக்கும். ஆட்சி அமைக்கிறது அதிமுக தான் ஆட்சி அமைக்கும், கூட்டணி ஆட்சி இல்லை அப்படின்னு சொன்னாலும் இல்லை நாங்கள் இப்படி தான் உருட்டுவோம் அப்படின்னு தானே உருட்டுறது. அதில் இப்போ நீங்கள் கேட்குறீங்க என்ன குழப்பம் இருக்குது? எடப்பாடி பழனிசாமி இல்லைங்க, சரி விடுங்க, வேறு யார்? கொஞ்சம் ஓரளவுக்கு நெருங்கி வரணும்ல. இப்போ இவர்கள் இப்போ 80ல் இன்றைக்கி இவ்வளோ யோகியம் பேசுகிறாங்க, நாங்கள் அப்படியே இது வீரம் கீரோன்னு. காங்கிரஸுக்கு 117 சீட்டு, இவர்களுக்கு 117 சீட்டு கொடுத்துட்டு யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்லிட்டு பிரச்சனை ஆச்சுங்க. அப்போ தான் உண்மையிலேயே கலைஞர் கெஞ்சினார் இங்கேருந்து இந்திராவுக்கு ஃபோன் போட்டு, ஏங்க கொஞ்சம் சொல்லுங்கள், மூப்பனாரை போய் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறாங்க, நான் தானுங்க சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே அங்கேருந்து ஏய் ரொம்ப கதறாங்கப்பா, சரி சொல்லி தொலைவோம் அப்படின்ட்டு 40 சீட்டு இவங்க ஜெயிச்சு நாங்கள் 80 சீட்டு வந்தாலும் இவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர், மாப்பிள்ளை இவர் தான் போட்டுக்க சட்டை இருந்துன்னு கட்சியில் அப்படி தான் வந்துச்சு. அன்னைக்கு அந்த நிலைமைக்கு கலைஞரே ஆளானார்ல. இன்றைக்கி நடக்காத ஒன்றில் வச்சுக்கிட்டு யார் முதலமைச்சர் வேட்பாளர். இன்றைக்கி அதே மாதிரி 117 இருக்குதுன்னா சொல்லலாம். அண்ணாமலையா, இல்லை நயினார் நாகேந்திரனா, இல்லை எடப்பாடி பழனிசாமி. உங்களுக்கு கொடுக்க போகிறது 30 சீட்டு இல்லை 20 சீட்டு, நிற்க போகிறது அவங்க 150 சீட்டு 160 சீட்டு. இதில் எங்கே முதலமைச்சர் குழப்பம் வருது? இதை ஒரு உருவாக்கப்பட்ட ஒரு புனைவு செய்தின்னு தெரியுதா? அப்புறம் அதில் என்ன குழப்பம்? சரி, அப்படியே இருந்தாலும் திமுகவை வீழ்த்தக்கூடிய அளவுல இந்த என்டிஏ கூட்டணி வலுவா இருக்கான்னு ஒரு கேள்வி இருக்கு. அதுக்கு நீங்கள் எடப்பாடி போகிற இடத்துல கிடைக்கிற வரவேற்பு தான் சாட்சி. நானும் கூட நினச்சேன், இவர் ஒரு பஸ்ஸு வேறு ரெடி பண்ணின்னு போகிறாரு, இந்த பஸ்ஸை சுற்றியாவது ஒரு 10 பேர் நிற்பானா, என்ன கதி ஆக போகிறாரு அவர் அப்படி தான் நினச்சேன். உண்மையிலே நினச்சேன். ஏன்னா இவர்கள் அந்தளவுக்கு பிரச்சாரம் பண்ணி வச்சுருந்தாங்க. தவழ்ந்தபாடி, வியாசர்பாடி, வாணியம்பாடி, டெட் பாடி, என்ன ஆகுதோ பாடின்னு என்ன முடியுதோ அது எல்லாமே அப்படி தானே சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக சார். இவருக்கு என்ன கூட்டம் கூட எங்கள் தலைவர் பாரு, நடந்தால் வரலாறு, ஓடினால் சரித்திரம், அதுன்னு பேசியிருந்தாங்க. அந்த பக்கம் இன்னொருத்தர் கூட்டத்தெல்லாம் கூட்டிக்கின்னு பாரு ரோட் ஷோ, என்ன உட்கட்டமைப்புன்ற, எங்கள் தலைவர் ஏர்போர்ட்லேருந்து இட்டாந்து வரதே ஒரு உட்கட்டமைப்பு தான் அப்படின்னு பேசுகிறாங்க. சரி, இட்டாந்திய இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு இட்டாந்திய ஏதாவது நடந்ததா? 10,000 பேர் தான் வந்தான். அங்கே எங்கே போச்சு உட்கட்டமைப்புனா அது ஒரு துன்பியல் சம்பவன்ற மாதிரி போயிட்டாங்க. அப்போது இவர் இது மாதிரி தான் ஆகும் போல் அப்படின்னு பார்த்தா இவர் கட்சி ஆட்களை திரட்டுவாங்க அதெல்லாம் ஓகே. இன்றைக்கி இதெல்லாம் போட்டுனுக்குறாங்களே 250 ரூபா கொடுத்து கூப்பிட்டு வந்தாங்க. இவங்களாம் அப்படியே சும்மா கூட்டுவாங்க, சேரே கொடுத்தாங்க தெரியும்ல. எப்பா உதயநிதி ஸ்டாலின் கூட்டுது வரவங்களாம் நீங்கள் சேரை நீங்களே எடுத்துகிட்டு போயிடலாம். இல்லை சொல்லிட்டாங்க, பல இடங்களில் நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு சொன்னாங்க. இதில் தெரியாமல் எஞ்சி போயிடுவாங்கல்ல, அவன் சேரையும் பக்கத்தில் இருக்கிறவங்க எடுத்துன்னு 2 சேர் 2 சேருன்னு லாஸ்ட்டில் இது இப்படி சொல்லி பாப்பா எங்கள் வீட்டில் 20 சேர் இருக்குது, அதே என்ன பண்ணுன்னு தெரில, பக்கத்து வீட்டில் கேட்டால் அங்கே 15 சேர் இருக்குது, நீ என்ன அதெல்லாம் வேணாம், வேறு ஏதாவது மாற்று, நல்லா இல்லை இந்த ஆட்டத்தை கலை, ஃபஸ்ட்லேருந்து கோடு போடு அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அதனால் இந்த மாதிரி கூட்டுற நிலமை தான் இன்றைக்கி நிலமை. சரி, அவர் எப்படியோ கூட்டுறாருப்பா, அந்த எழுச்சி எப்படி இருக்குது, பேசுகிற பேச்சு எப்படி இருக்குது, கேட்குற கேள்வி எப்படி இருக்குது, பதில் சொல்ல முடியுதா? நான் அப்படி பேசுகிறாங்க தலைவரை, தவழ்ந்த பாடி ஊர்ந்த பாடின்னு சொல்லுங்கள் தலைவரை. சொல்லாமா? இந்த வடிவில் கேட்டு போனேன், ஏன்பா என்னப்பா அவ்வளோ கூட்டம் இருக்குது இப்படி சொல்லு, நல்லா இருக்குல்ல, நல்லா தான் இருக்குது, மறுபடியும் ஓடி போய் சொல்லிட்டு வருவோம். அந்த மாதிரி போயிட்டு தவழ்ந்த பாடி ஊர்ந்த பாடி, அவர் தவழ்ந்த பாடி எவ்வளோ நாளைக்கு ஏன் சொல்லுவீங்க? வேறு ஆட்சியில் குறை இருந்ததா சொல்லுங்கள், நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். எப்போ பார்த்தாலும் தவழ்ந்து ஊர்ந்து தான் வந்துட்டேண்ணே, நிற்கிறேண்ணே, வேறு ஏதாவது சொல்லுங்கய்யா. மறுபடியும் ஓடி மறுபடியும் இந்த வடிவேல் பாத்தி பண்ணிட்ட கேட்பாங்க மாதிரி, ஏப்பா என்னப்பா அது போட்டால் டமால் அடிச்சிட்டாப்புலப்பா, திருப்பி என்ன பண்ணலாம், சுந்தரா ட்ராவல்ஸ்னு சொல்லு, நல்லா இருக்குல்ல, நல்லா தான் இருக்குது, போய் சொல்லு. உடனே சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரி வந்தீங்க, ஏன்பா நான் ஏழை விவசாயி பையன்பா, நான் சுந்தரா ட்ராவல்ஸ் தான் வருவேன், உங்கள் அப்பா கோடீஸ்வரர் நீ ஃப்ளைட்டில் வருவேன், உன் பஸ்ஸுலாம் சுந்தரா ட்ராவல்ஸ் மாதிரி தான் இருக்குது. மறுபடியும் ஓடி வந்துன்னா தலைவரை மறுபடியும் இப்படியே சொல்கிறாருல, எது போடாலும் அடிக்கிறாரு. வந்துச்சா ப்ளஸ்ஸாக போயிடு. ஏன்னா நீங்கள் ஒரு கட்டம் வரைக்கும் தான் மக்கள்கிட்ட அது ரீச் ஆகும். நீங்கள் அப்படி தலைவரை ஜெயிலருக்கு கண்ணாடி போட்டு எது மப்ளர்லாம் போட்டுக்கின்னு நிற்கணும். நம்ம ஆட்டில் வருவாங்க, கேள்வி கேட்பாங்க. என்ன கேள்வி கேட்பாங்க? ஊட்டியில் கிளைமேட் எப்படி இருக்கிறது? ஊட்டியில் கிளைமேட் குளிராக இருக்கிறது. கடந்த வருடம் போல் இருந்ததா? கடந்த வருடம் 2 மப்ளர் போட்டேன், இந்த வருடம் 1 மப்ளர். ரைட்டு. வேறு என்னென்ன திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள்? ஏராளமான திட்டங்கள் வைத்திருக்கிறீர்கள். இப்படி இதான் கேள்வி பதில். நான் பொய் சொல்லலை, நீங்கன்னா அந்த இதை பாருங்கள்.
அப்படின்னு. அப்போது இந்த மாதிரி தலைவர் அப்படின்னா ஜனங்க அப்படி பார்க்குறாங்க, கொஞ்ச நாளில் கடுப்பாகிறாங்க. என்ன எங்கே போனாலும் இன்னொரு இடத்துல கூப்பிட்டு வராங்க, அப்படியே ஆடுங்கடா பாடுங்கடா அப்படின்னு எல்லாம். என்ன இது கட்சிக்காரன் கரெக்டாக ஆடுறானே, அப்படியே வருஷ பிரகாரம் ஆடுறாங்களே. சினிமாவில் தான் அந்த மாதிரி பார்த்துக்குறேன். இது எப்படி ஏய் ஆடுறதே குரூப் டான்ஸர் தான்டா. ஓ அப்படியா? அவங்க அப்படி ஆடிட்டு வந்தோன்னே திடுக்குன்னு பார்த்தா எல்லாம் ஒரு 70கள் பேரிளம் பெண்கள். ஏன் வயசானவங்களும் அப்படி ஆடுறாங்க. அவங்க அப்படியே ஆடிக்கிட்டே இப்படி போனோன்னா அதோட 35 வயசில் அதுங்க ஆடிட்டு போனோன்னா 20 வயசில் வந்து ஆடுங்க. ஒன்று நம்மால் ஜாலியாக கைத்தட்டு இது பண்ணுறாரு. என்ன இது கிண்டலுக்குரியதாக மாறிச்சா இல்லையா? உங்களுக்கு ரசிக்கிற மாதிரி இருந்தது வெளியில். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் போக போக என்ன ஆகும்னா, இது என்ன சொன்னாலும் இன்னொரு இடத்துல எப்பா 1000 ரூபா கொடுங்க. அதையே வச்சு பிரச்சாரம் பண்ணாங்களே சார், பாருங்க 1000 ரூபாய் வச்சுட்டு பெண்கள் எந்த அளவுக்கு வரவேற்பு கொடுத்தாங்க. அதை தான் சொல்ல வந்தேன். 1000 ரூபா பார்த்து அப்படின்னா இங்கே இவர் 1000 ரூபா கொடுத்தீங்க, 6000 ரூபா கரண்ட் பில் வந்துச்சே. 1500 ரூபா வந்த இடத்துல இப்போ 6000 ரூபா வந்துச்சே. அப்போ நீ 1000 ரூபா கொடுத்தனா நான்லாம் கூட பல இடங்களில் பேசியிருந்தேன். அவர் கேட்டுச்சா என்னன்னு தெரில. அவரும் அதே சப்ஜெக்ட் எடுத்துகிட்டு பேச ஆரம்பிச்சிட்டாரு. 1000 ரூபா கொடுக்குறீங்க ரைட்டுங்க, முன்ன 1500 ரூபா கட்டியிருந்தேன், எனக்கு ஒன்றும் தெரியாது. இன்றைக்கி நீ 1000 ரூபா கொடுக்குற, 6000 ரூபா கரண்ட் பில் வந்துருக்குதா? கேட்டால் இவங்க என்ன சொல்கிறது, எல்லாம் அவங்க வந்து உதயியில் கையெழுத்து போட்டாங்க. அதனால தான் உதய் திட்டத்தில் அவங்க கையெழுத்து போட்டது உண்மை. எல்லா மாநிலமும் போட்டு தான் ஆகணும். இவங்க தான் இருக்கிறதே கடைசியாக போட்டவங்க. ஆனால் உதய் மின் திட்டம் இவர் என்ன சொல்கிறாரு, இவர் தங்கமணி அவங்க ரெஃபர் அனுப்புவாங்க, இந்த மாதம் இந்த வருஷம் ஏற்றணும் இத்தனை பர்சன்டேஜ்னு. நாங்கள் ஏற்றிக்கிறோங்க, நாங்கள் பார்த்துக்குறோங்க. ஓ அந்த காசை கவர்மெண்ட்டு இது பண்ணிடும், ஸ்பேர் பண்ணிடும். அப்போ அந்த கட்டணம் மின் கட்டணம் இது வந்து மக்கள் மேலே உழாது. இப்படி தானே 4 வருஷம் அவங்க தள்ளினாங்க. நீங்கள் வந்தோடனே ஏப்பா அந்த வருஷம் 3%, ஏய் 4% ஏற்றுறா. மொதல் வருஷம் ஜாலியாக இருந்துச்சு நம்ம ஆளுங்களுக்கு. இந்த ஆமையை பிடிச்சி தண்ணியில் கொதிக்க வச்சாங்க. அது அப்படியே குளிர், ரொம்ப குளிராக இருந்தது. இப்போ தான் பரவாயில்ல அப்படின்னா கூட இருக்கிற ஆமை பரவாயில்ல, ஆமாம் இன்னும் கொஞ்சம் சூடு, இன்னும் கொஞ்ச நேரம் பொறுத்துப்பார் வெந்து போயிடுவேன் அப்படின்னு. அந்த மாதிரி விடியல் சாலின் தான் வராரு. மொதல் வருஷம் கொஞ்சம் கரண்ட் பில் ஏற்றுனாங்க. சொன்னோன்னே ஏய் பீகாரில் பாடுறா, ஊபியில் பாடுறா, மணிப்பூரில் பாடுறா அப்படின்னு. நம்மளால் பார்த்தோம், ஐயோ எதுடா வம்பு, எது சொன்னாலும் பீகாருக்கும் ஊபிக்கும் கூப்பிட்டு போகிறான். சரி விடு. அடுத்த தடவை இன்னொரு தடவை ஏற்றுனாங்க. என்ன இந்த மாதிரி ஏற்றுறீங்க, ஏய் குஜராத்தை பாரியா, ஏய் அதை பாரியா இதை பாரியா. சரி இது எதுக்கு வம்புன்னு 3வது வருஷம் ஜனங்களை நான் எதுக்குடா பார்க்கணும், இங்கே ஓட்டு போட்டேன், நீ வாட்டில் கரண்ட் பில் ஏற்றிட்டு இருப்பேன். நாங்கள் ஏற்றலைங்க, இந்த எல்லாத்துக்கும் இந்த பரணி பைய தான் காரணம். இந்த பிக் பாஸில் சொன்னாப்புல கஞ்சா கருப்பு, எல்லாத்துக்கும் இந்த பரணி பைய தாங்க காரணம். அந்த மாதிரி எல்லாத்துக்கும் இந்த அதிமுக தாங்க காரணம். அந்த உதய் மின் திட்டத்தில் மட்டும் கையெழுத்து போடலண்ணா அவங்க, நாங்கள் தான் 4 கையெழுத்து போட்டோம்ல, 4 வருஷம் நாங்கள் ஏற்றணுமா, நீ நான் வருஷம் ஏற்றினுக்கிற. இந்த வருஷமும் ஏற்ற போகிறாருன்னு ஏற்றுறதுக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஐயோ ஏற்ற போகிறான்னு ஒன்றா ஐயோ ஏற்றலைன்ட்டு வெறும் சிறு குறு தொழிலுக்கு மற்றதுலாம் ஏற்றிருக்காங்க. வீட்டு உபயோகத்துக்கு ஏற்றலைன்னா அவனு தெரியும். அப்போ ஜனங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் உண்மையை தெரிஞ்சுட்டு வராங்க. ஒரு சர்வே நான் சொன்னேன், நம்ம நண்பர் ஒருத்தர் அந்த டீம் போய் சர்வே எடுக்கிறாங்க. திருவண்ணாமலையில் எடுத்தாங்க, கிட்டத்தட்ட ஏடிஎம்கே பல இடங்கள், ஏதாவது கிருஷ்ணகிரியில் எடுத்திருக்காங்க. 2 விஷயம் அதில் வெளியில் வருது. ஒன்று, ஜனங்க நமக்கு தெரியாத பல விஷயங்களை ஓப்பனாக பேசுகிறாங்க. பஸ்ஸு வரல, இந்த என்ன பஸ் அது மகளிர் விடியல் பயணம், விடியல், எனக்கு இந்த ஓசி பஸ்ஸுனே ஓசினே மகளிர் விடியல் பயணம். மற்ற நேரத்துலலாம் கம்முன்னு போவாங்க, அன்றைக்கி மட்டும் விடிஞ்சிருவாங்க. அந்த பஸ்ஸு 4 பஸ்ஸு போன இடத்துல 1 பஸ்ஸு தான் வருதான். அதுலேயும் ஏறினா என்ன வா கார் அப்படின்னு பாவம் அவருக்கு கமிஷன் போகுதுல்ல. அப்புறம் அவங்க என்ன நினச்சிக்கினாங்க, இப்போ வேலை பூ கட்டுற ஒரு அம்மா இங்கேருந்து பூவை வாங்கின்னு வீட்டுக்கு போகலான்னு வாங்கிட்டு தோடி விடியல் பயணம் அப்படின்ட்டு ஏறினோன்னா வா உக்கார், இந்த டிக்கெட்டு எதுக்கு, இதோ வச்சுக்கிறல பார்சலு, அதுக்கு தலைவர் சொன்னார் விடியல் பயணம்னு, அது உனக்கு தான், நீ கொண்டு வந்துடுற பூ கிடையாது, அதுக்கு போடு. இது ஓப்பனாக பேசுகிறாங்க. அதே மாதிரி பஸ்ஸு இல்லை, ரோடு இல்லை, மின்சார கட்டணம் எல்லாம் ஓப்பனாக ஜனங்க இப்போ இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுது ஜனங்களுக்கு. இது நமக்கு கூட இங்கே நகரங்களோட தெரியாது, பல மாவட்டங்களில் இது. 2வது விஷயம், எந்த கட்சி வரும், இங்கே எங்கள் அதிமுக வரும், இங்கே திமுக வரும். சரி ஏங்க ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சிட டிவிக்குன்னு, யாருங்க, விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா, நடிகராக தான் கேள்விப்பட்டேன், கட்சி ஆரம்பிச்சிருக்காரா. அந்த அளவுக்கு தான் கிராமங்களில் பல இடங்களில் பிரச்சனை இருக்குது. இதை நம்ம தலைப்பாடாக அடிச்சுக்கிறோம். ராசா ஊர் போ, பிரச்சாரம் போ, பேசுனா தான் தெரியும்னு இவர் நினச்சின்னு இருக்காரு.
இந்த சமூக வலைதளத்தில் கொம்பு சுத்துறதை பார்த்துட்டு நம்பிட்டு உட்காந்துருக்காரு. அதற்குரிய பலனை 2026 அனுபவிப்பார். அப்போ சார், ஆனா ஜனம் இளைய தலைமுறைக்கு அந்த ஓட்டுகள்லாம் விஜய்க்கு தான் அப்படின்னு சொல்றாங்களே. ஏங்க இன்னைக்கு இப்போ வரதுக்கு முன்னாடி ஒரு அனுபவம் எனக்கு. ஒரு அம்மா மீடியாவுக்கு போகணுன்னு வந்து உட்காந்தாங்க. மீடியா சம்மந்தமாக எனக்கு தெரியும் அப்படின்னாங்க. சரிங்க போங்க. அப்புறம் சரி சொல்லுங்கள், எந்தெந்த கட்சி யார் யார் தலைவர், என்ன சார் இப்படி கேட்குறீங்க அப்படின்ற மாதிரி பார்த்தாங்க. இல்லைங்க சொல்லுங்கள், திமுக யார் தலைவர், ஸ்டாலின்ட்டாங்க. இதுக்கு எடப்பாடி. விஜய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காருன்னா விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரா அப்படின்னு என்கிட்ட திருப்பி கேட்டாங்க. ஏங்க ஆரம்பிச்சிருக்காருங்க. தாவேக்கா தெரியுமானா தெரியல. டிவிக்கே ஏன்னா இவங்க டிவிக்கேன்னு கத்துவாங்களா, அப்படியாவது ஏதாவது தெரிஞ்சிருக்கும் போல் அப்படின்ட்டு. டான்ஸ்லாம் ஆடுனாங்க. டிவிக்கே தெரியுமானா தெரியல. 2K கிட்ஸு தெரியல. இவங்க நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. எனக்கே அதிர்ச்சியாக இருக்குது. நான் பக்கத்தில் சொன்னேன், என்னங்க இவங்க என்ன 2K கிட்ஸ்னா ஒரு 21 வயசு இருக்கும் அவங்க, தெரியல. இதுதான் நிலமை. இந்த இன்னொரு ஒரு இது போடுறாங்களே, யார் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர்னா ஒருத்தர் அம்பேத்கர், ஒருத்தர் டிவிக்கே விஜய், தளபதி விஜய். இதுதான் பிரச்சனை. அதனால் நீங்கள் நிலமை எப்படி இருக்குன்னா, டிவிக்கேன்னு ஒரு கட்சி இருக்குதுன்றது பல இடங்களில் போய் சேரலை. இவர் மட்டும் ஒரு 10 பேரை 100 பேரை கூப்பிட்டு சேரையும் எடுக்கிறா, நான் காரணம் அதெல்லாம் உதவாது. அதை தாண்டி கீழே வரைக்கும் கொண்டு போகணும். இது இன்றைக்கி யதார்த்தம். ஜனங்களை பற்றி நம்ம வந்து தப்பு கணக்கு போடவே முடியாதுங்க. இவர்கள் போடுறாங்க, இவங்க இப்படி போனீங்கன்னா, ரோட் ஷோ போனீங்க, ஸ்டைலாக பண்ணீங்க, அது பண்ணிங்கன்னா அதெல்லாம் பார்த்துட்டு சிரிச்சுட்டு போகிறாங்க. இந்த கும்பல் கூட்டி டான்ஸ் ஆடுறதெல்லாம் அப்படியே ரசிச்சுட்டு அதை கிண்டல் அடிச்சுட்டும் போகிறாங்க. ஜனங்க அப்படியே கிண்டல் அடிச்சு தான் போவோம், வெளியே தெரியாது. குத்தும் போது கரெக்டாக குத்திடுவாங்க. புரியுது சார். மோடி வந்து இன்னைக்கு பேசுகிறப்போ சொல்லியிருந்தாரு, கடந்த 10 ஆண்டுகளில் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுக்கு 3 லட்சம் கோடி வரைக்கும் நிதி நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படி சொல்லியிருக்காங்க. மக்களவையில் பேசுகிறப்போ நிர்மலா சீதாராமன் நினைக்கிறேன் அவங்க வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் கோடிக்கு மேலே சொல்லியிருந்தாங்க. இப்போ இது வந்து முன்னுக்கு பின் முரம்பாக இருக்குன்னு சொல்லிட்டு திமுகவிலேருந்து பேசுகிறாங்க. அது நீங்கள் நிதியமைச்சர் பார்லிமெண்ட்டில் சொல்கிறது ஒரு கரெக்டான கணக்காக சொல்லுவாங்க. இவர் பேசுகிறதுல கூட குறைச்சல் இருக்கலாம். ஆனால் கொடுத்தது 7 லட்சம் கோடி குறைவாக இருக்குன்னு சொல்லிட்டு விமர்சிக்கிறாங்க. அவங்க வேறு சில இதெல்லாம் சேர்த்து சொல்லியிருப்பாங்க. இது ஜிஎஸ்டி சேர்த்து சொல்லியிருக்கலாம், அதான் சொல்லியிருக்கலாம். இவங்க தான் அப்போ கொடுக்கலன்றதில் இவங்க கொடுத்தன்றதை ஒத்துக்கிறாங்க. கம்மியாக கொடுத்துருக்காங்க. கம்மியாக இவங்க எவ்வளோ வந்தாலும் விடியாது. வஞ்சிக்கப்படுது தமிழகம். ஆமாம், அதானே. அப்போ தானே நீங்கள் ஓட்டு போடுவீங்க. வஞ்சிக்கப்படுகிறது தமிழகம், மத வெறியர்கள், இது இந்த மாதிரிலாம் உருட்டினா தானே. நீங்கள் பாஜகவுடைய அடிப்படை இது இந்துத்துவம். அவர்களுடைய நோக்கம் சிறுபான்மையினருக்கு எதிராக அரசியல் செய்து பெரும்பான்மையினர் வாக்குகளை நம் பக்கத்தால், ஏன்னா 20 பேர் தான் இருப்பான், 80 பேர் நம்மள்கிட்ட வருவான்னு அவங்க ஒரு கணக்கு போட்டு இறங்குனாங்க. இதில் அகண்ட பாரதம் இன்னும் பல இதெல்லாம் இருக்குது. அதில் பல விஷயங்கள் நமக்கு உடன்பாடு இல்லை. ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்களுக்கு தெரிஞ்சது நமக்கு இந்து ஓட்டுன்றதுலாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு ஒரு மாறுதல் வேணும். எப்படி வந்தாங்க? இந்துத்துவம் வச்சு வந்தாங்க, ஊழல் 2G இப்படி வந்தாங்க. வந்த பிறகு இவர்கள் பல இடங்களில் ஸ்ட்ராங் பண்ணாங்க. அதுக்கு பல காரணங்கள். காங்கிரஸ் பாதி பேர் பிஜேபிக்கு வந்துட்டான். இந்த மாதிரி பல இதில் இவர்களுடைய கொள்கைகளை தீவிரமாக சிறுபான்மையினருக்கு எதிராக பண்ணுறதுன்னு பார்த்தா இந்த வட இந்திய மாநிலங்கள் ஊபி, மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், ஹரியானா, அஸ்ஸாம், இந்த மாதிரி அதுலேயே பல எதிர்ப்புகள் வருது, பல பிரச்சனைகள் வருது. ஊபியில் எனக்கு என்னென்னு பண்ணதில் இவங்க ஸ்ப்ளிட் பண்ணுற வேலைலாம் பண்ணி தான் ஜெயிச்சிருந்தாங்க. அது இந்த தடவை நடக்கலை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சமாஜ்வாடி பார்ட்டி எல்லாமே பெரிய லெவலில் வந்துட்டாங்க. ஊபியிலேயே பெரிய அடி. இவர்கள் நினச்சிருந்தாங்க நம்ம ராமர் கோயிலெலாம் கட்டிட்டோம், அதுவும் அந்த தேர்தலுக்கு முன்னாடியே பண்ண எல்லாம் பண்ணால் பயங்கர ஓட்டுன்னு இருக்கிறதே தலைகீழாக ஆனது அந்த இதுதான். அதனால தான் அவங்களுக்கு குறைஞ்சது. 300 பார் கூட கிடைக்கல. அப்போது அது ஒரு பெரிய பிரச்சனை. இன்னொரு பிரச்சனை, இவர்களுக்கு வெளியுறவில் மற்றதில் தெரிஞ்சது இந்த வண்டி ஓடாது. இஸ்லாமிய நாடுகள் மற்ற நாடுகளோட நாம் உறவில் இருக்கணும்னா இந்தியாவில் ஒழுங்கான ஒரு இதை கொண்டு போகணும். அப்போது அதனால தான் உங்களுக்கு ஈரான், ஈராக்கு, ஆப்கானிஸ்தான் பல நாடுகளோட நமக்கு பெரிய ஒரு நல்ல ஒரு இது இருக்குது, நட்புறவு. இன்னொன்று பிரச்சனை, இந்தியாவில் சிறுபான்மையினருடைய உரிமைகள் பறிக்கப்படுகிறதுன்னு ஐநா சபை வரைக்கும் போயிடுச்சு. அதை இவர்கள் தடுத்து கொண்டு பண்ணுறதே பெரிய பாடாக போச்சு. இப்போது நான் சொல்கிறேன், பெரிய அளவில் பெரிய தாக்குதலோ புல்வாமா அப்புறம் இந்த பகல்மாத் மாதிரி வேறு பெரிய தாக்குதலுக்கு பதிலடி வேறு மாதிரி இருந்தது. பெரிய மத கலவரமும் இதுக்கப்புறம் இந்த பீரியடில் நடக்கலை. ஆனால் இவர்கள் வளர்த்து விட்ட அந்த இது இருக்குல்ல, அது பல மாநிலங்களில்
இஸ்லாமியர்களுக்கு எதிராக, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நடந்துக்கிட்டு இருக்குது. ஆனால் தமிழ்நாடுலாம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேறு. நீங்கள் அதையே அரசியலை கொண்டு வந்து இங்கே பண்ணிங்கன்னா நடக்காதுன்றது இவர்களுக்கு தெரியும். அதனால தான் இங்கே வந்து அண்ணாமலை போன்றவர் வேறு அரசியலை கையில் எடுத்து தான் பாஜக கொண்டு வந்தாங்க. ஆனால் இவர்கள் என்னென்னா பாரு எது எடுத்தாலும் அதான் மொத்தமாக ஒருத்தர் வர்றாருன்னா கூட அவரை வந்து இப்போ இவர் இருக்கார் ஜிஆர் சுவாமிநாதன், அவர் வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏகப்பட்ட தீர்ப்பு கொடுத்தாரு. ஆனால் அவரை கொண்டு போய் ஒரு மதத்து பக்கம் நிறுத்தி எல்லாரும் திரண்டு அடிக்கிற வேலை இன்றைக்கி அவர் திருப்பி அடிச்சிட்டாரு. அடித்து அதை வேறு மாதிரி திருப்பி விட்டாருன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஏற்பாடுகள் தான் நடக்குதே தவிர இதை பயன்படுத்தி இங்கே நடக்கிற முறைகேடுகள் மற்ற விஷயங்களை இதை காரணம் காமிச்சே மற்றவர்களும் கண்டுக்கிறது இல்லை. இப்போ திருமாவளவன் மற்ற விஷயங்கள்லாம் பேசுவார் பாஜகவுக்கு எதிராக. அதெல்லாம் ஓகேங்க, இங்கே சென்னையில் 4000 கோடி ஒதுக்குனாங்க, எந்த இதுவுமே இல்லை, என்னங்கன்னா வாய் திறக்க மாட்டாங்க. கம்யூனிஸ்ட்டுகள் அவ்வளோ பேசுவாங்க. ஏன் இன்றைக்கி ஆணவ கொலை நடந்துருக்கு நேற்று, அதுக்கு வேறு மாதிரி ஊட்டிகிட்டு இருக்காங்க. அதாவது அவர் காதலிச்சிருந்தா அதன் மூலிமா கொலை பண்ணியிருந்தா அது ஆணவ கொலை. 2 பேரும் நட்பாக பழகுன்னா கொலை பண்ணால் அது ஆணவ கொலையில் வராதான். நான் காதலிச்சிருந்தா கூட உனக்கு ஒரு நியாயம் இருக்குது. எங்கள் அக்காவை நீ காதலிக்கிற கல்யாணம் பண்ணிக்குவ, அந்த கோபத்தில் பண்ணான்னு. நட்பாக இருந்தாலே கொல்றானா அது எவ்வளோ பெரிய ஒரு கோபத்தில் பண்ணுறது. அது நட்பாக கூட நீ இந்த சமூகத்தை சார்ந்தவங்க எங்கள் இதோட பழகக்கூடாதுன்னா அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். ஆனால் அது வந்து அப்படின்னு உருட்டுறாங்கன்னு வச்சிங்களேன். இங்கேருந்து எதிர்ப்பு வரணுமா வேணாமா? இடதுசாரிகளும் சரி, திருமாவளவன் மற்றவங்களும் சரி, எதிர்ப்பை கடுமையாக காமிச்சாதானே கவர்மெண்ட்டுக்கு பயம் இருக்கும். சார் அதுவும் சமூக நீதி ஆட்சி. சமூக நீதி ஆட்சி, சமூக நீதிலாம் கிடையாது. இவங்க அதிகபட்ச சமூக நீதி என்னன்னா, இப்போ ஆதி திராவிடன் நல விடுதினா அது பேர் எடுத்துருவாங்க. சமூக நீதி ஹாஸ்டல் எல்லாத்துலையும் ஸ்டிக்கர் ஒட்டு. அது வேறு சில பேர் காண்டாகி நீ எப்படியா அந்த மாதிரி பேரை மாற்றலான்னு. புரியுதா? அதாவது அந்த இதுனா அதை தூக்கிடுவாங்க. அது தூக்கிட்டா சமூக நீதி. அப்போ ஜிஎன் செட்டி ரோடு அப்படின்னா ஜிஎன் சாலை, என்ன ஜாதியை ஒழிச்சிட்டோம், செட்டியை தூக்கிட்டோம்ல அப்படின்னு. நம்மளால் அங்கேருந்து கூகுளில் ஜிஎன் செட்டி ரோடு போட்டுன்னு வருவான். இங்கே வந்தால் ஜிஎன்னா இது ஜிஎன் செட்டி ரோடு, அப்படி ஒரு ரோடே இல்லையே எங்கேன்னு போவோம். இந்த மாதிரி பல இடங்களில் வாழை கையை வெட்டினா தான் இருக்குது. இதெல்லாம் வந்து ஜாதியை ஒழிக்கிறது இல்லைங்க. அடிப்படையில் இப்போ உங்கள் அமைச்சர்கள் இருக்கிறாங்க, ஒருத்தர் ரெட்டியார் மாநாட்டில் கலந்துக்கிறாரு, ஒருத்தர் முத்திரையர் மாநாட்டில் கலந்துக்கிறாரு. இதுதான் ஜாதியை ஒழிக்கிறது. திராவிட மாடல்னு பேசிக்கிறீங்க, பெரியாருடைய பேரன் பேசிக்கிறீங்க, கலைஞர் பீரியடில் இருந்ததை விட மோசமாக இருக்கிறீங்க. நீங்கள் வந்து இந்து முன்னணியை வந்து முருகன் மாநாடு நடத்தினா அவ்வளோ நாடே கட்டு போச்சு, இந்துத்துவாக மாறிவிட்டது தமிழகன்றீங்க. நீங்கள் நடத்துகிறீங்க அறநிலையத்துறை சார்பாக. கேட்டால் அதுக்கு ஒரு புது விளக்கம் கொடுக்குறீங்க. அதில் அர்ஜுன் சம்பத்தை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிறீங்க. அப்போ அவர் யார்? அவர் ஒரு கட்சி நடத்திட்டு, இந்துத்துவ கட்சி நடத்திட்டு தானே. அப்போ நீங்கள் உடைச்சா மண் கூடம், மற்றவங்க உடைச்சா பொண்ணு கூடம். நீங்கள் இது பண்ணால் பாசிச பாஜக, கலைஞர் நாணயம் வெளியிடணுன்னா அவரை கூப்பிட்டு வந்துடுவீங்க, ராஜ்நாத் சிங். அது கேட்டால் அதுக்கு ஒரு உருட்டுவீங்க. மத்திய அரசு விழா, மாநில அரசு விழா யாருன்னு, அப்படியா கண்டுபிடிச்சிட்டியா அப்படின்ட்டு. இல்லை அது வந்து இதுதான் அதுதான் கலைஞர் எவ்வளோ பெரிய ஆள், அதுதான் அப்படி இப்படின்னு உருட்டுறது. கூட இருக்கிறவங்களுக்கும் அது கோபம் வராது. ஆனால் அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழாக்கு போனால் நீ போகக்கூடாது அப்படின்னா, ஏன் எங்கள் தலைவரியா, கொள்கை தலைவர் அவருன்னா ஒரு நடிகர் வந்து கொடுக்க போகிறாரு, நான் வாங்க போகிறேன், அவள் தானே, இதில் என்ன கெட்டு போச்சு, அதெல்லாம் போகக்கூடாது. இந்த வீட்டில் சில பெரியவங்க இருப்பாங்க தெரியுமா, அந்த குடும்பத்துக்குள்ளேயே சண்டை இருந்திருக்கும், இவங்க அவங்களோட நட்பில் இருப்பாங்க, அவங்க வீட்டு கல்யாணம் நடக்கும், போகக்கூடாது. மதித்து நடத்துகிறவங்க ரொம்ப தொலைவில் இருக்காங்க, அப்போ அதெல்லாம் போகக்கூடாது அப்படின்னா போகக்கூடாது. இல்லை சார், அந்த கேள்வியை கூட கேட்குறது இல்லையே. கேட்கல, உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே கேட்டுருப்பார், ஏன் போகக்கூடாது அப்படின்னு. போகக்கூடாதுப்பா அப்படின்னு அவர் சவுண்டாக சொல்லியிருப்பார். போனால் என்ன தப்பு, போகக்கூடாது அவன்தான். இப்போ ஆதவு நீ போ, என் மனசுலாம் அங்கே தான் இருக்குன்னு சொல்லிட்டு விஜய்கிட்ட அப்படின்னு. இவர் மனசுலாம் அங்கே தான் இருக்குதுன்னு டாப்ல ஒன்று. அது எப்படி சொல்லலாம், இவர் எப்படி பேசலாம், அவர் கட்சி விட்டு அனுப்பு, அது எப்படிங்க அனுப்ப முடியும்? அப்போ நீங்கள் வெளியே போங்க, நீங்களும் அவரை போங்க. என்னப்பா ஆளூர் அண்ணா இங்கேயே இருக்கிறேண்ணா, நம்ம கட்சிண்ணா திமுக, வன்னி நீ நானும் இருக்கேண்ணே, நம்ம ஆட்கள் எல்லாமே இங்கே தான் இருப்பாங்க. அப்போ அண்ணா நீங்கள் போயிட்டு வாங்கண்ணே. ஆமாம், ஐயோ வேணாப்பா, ஆதவி கொஞ்ச நாள் பிரிஞ்சிருப்போம், விட்டா கட்சியே காலி பண்ணிட்டுவாங்க, 30 வருஷம் கட்சிப்பா கஷ்டப்பட்டு கொண்டு வந்தது, போ எங்கே இருந்தாலும் வாழ்க அப்படின்னு அனுப்பிச்சி விட்டாப்புல. இதுதான் இன்றைக்கி இந்த நிலைமை. இந்த உருட்டுறதெல்லாம் மற்றவங்களுக்கு தான், தனக்கு வரும்போது உருட்ட மாட்டாங்க. இவர்கள் நினைத்தால் தமிழ்நாட்டு நலனை காக்கின்ற சண்டை போடுற இடங்கள்ல இருக்கிற அந்த நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போக மாட்டாங்க. ஏங்க போகலன்னு ரிப்போர்ட்டர் கேட்டானா, எங்கள் அப்பாவுக்கு தவசம் நல்ல நாள் போகல. ஏங்க உங்கள் அப்பா நினைவு நாளை விட தமிழ்நாட்டு நலன் முக்கியம் இல்லைங்க, அதெல்லாம் இல்லை, இதுதான் முக்கியம்.
அடுத்த வருஷம் ஏங்க போகல? ஜப்பானுக்கு போனால தமிழ்நாட்டுக்கு நிதி ஆதாரங்களை முதலீட்டுகளை திரட்ட போனேன்னா அதனால தான் போகல. அதுக்கு அடுத்த வருஷம் ஏங்க போகல? 62,000 கோடி ரூபா கொடுக்கலங்க. ஏங்க அதை அங்கே போய் கேட்டுக்கலாமே. அதனால் நாங்கள் அப்படி தாங்க எதிர்ப்பு தெரிவிப்போம். சரிங்க நீங்கள் போவோனாங்க, யாரையாவது நிதி அமைச்சர் ஏதாவது பர்மிஷன் வாங்கி அனுப்பிச்சிருக்கலாம்ல? அதெல்லாம் இல்லை, புறக்கணிக்கிறோம். 4வது வருஷம் அங்கே போய் நின்ட்டார். என்னங்க வந்துக்கிறீங்க? ஆமாம், நம்ம தமிழ்நாட்டு நலன், தமிழ்நாட்டு உரிமைக்காக போட்டிருக்கீங்களப்பா. ஏன்பா உரிமை மீட்க ஒரு பயணம் போட்டிங்களா? போட்டேன் தலைவரே, அவ்வளோதான். நடப்பு கால அரசியல் குறித்து வார்த்தைக்கு நன்றி சார். மற்றும் ஒரு காலம் சந்திப்போம். நன்றி. நன்றி.